ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான வெட்டிங் டெஸ் மேக்கப் லுக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மேக்கப் லுக்கில் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அவுட் ஆப்ஷனே கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம இந்த மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேக்கப் போடுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸ் பேக் போட்டு என்னோடய ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன ஸ்பூன் அளவில் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் தயிரும் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸை இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டன் பண்ண அதே சமயத்தில் நல்லா க்ளோவாகவும் வந்து காமிக்கும். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் ரொம்ப டேனாக இருந்ததா இல்லை ரொம்ப டல்னஸாக இருந்தது அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபேஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ் பேக்கை நெக்கில் அதுக்கப்புறம் கையிலலாம் கூட நீங்கள் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயத்தில் ஃபேஸ் ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுருந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து போதும். ஃபேஸ் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நான் அடிக்கடி ட்ரை பண்ணுற ஒரு ஃபேஸ் பேக் எது அப்படின்னா வந்து இதுதான். எனக்கு டேனாக இருந்தது இல்லை என்னோடய ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக இருந்தது அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் தான் நான் எப்போவுமே வந்து போடுவேன். இப்போ போட்டதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் காய வச்சு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து மேக்கப் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் போட போகிறேன். இதுக்கு நான் பாண்ட்ஸோட லைட் மாய்ஸ்சரைசர் தான் வந்து எடுத்துக்கிறேன். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அதனால் பிளெண்ட் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஒரு ஈஸியான மாய்ஸ்சரைசர் தான். ஃபேஸை வந்து ஆயில் ஃப்ரீயாக நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து வச்சுருக்கோம். இப்போ நான் ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலையுமே ஈவனாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக என்னோடய லிப்ஸையும் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஹிமாலயோட லிப் பாம் தான் வந்து எடுத்துக்கிறேன். இதோடைய ப்ரைஸ் வந்து 40 rupees தான். அடுத்ததாக இந்த ஹிமாலயோட ஆலோவேரா ஜெல் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை தான் இன்றைக்கி நான் ப்ரைமராக வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஓப்பன் போர்ஸ் எல்லாத்தையும் நல்லா வந்து லாக் பண்ணி ஒரு பேரியர் மாதிரி ஒர்க் ஆகும் நம்மளுக்கு ஃபவுண்டேஷனுக்கும் நம்ம ஃபேஸ்க்கும் இடையில. இந்த ஜெல் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு ஃபேஸை நல்லா காய விட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்கள். நான் எடுத்துருக்கிறது இந்த லாக்மியோடைய பர்ஃபெக்டிங் லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் வந்து எடுத்துக்கிறேன். இதோடைய ப்ரைஸ் வந்து 190. இதில் மொத்தம் 4 ஷேட்ஸ் வந்து வருது. நான் எடுத்துருக்க இந்த ஷேடு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் பேர்ல் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஃபேஸில் இந்த மாதிரி டாட் பண்ணிவிட்டு கையால் தான் நான் இன்றைக்கி வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். எந்த ஸ்பஞ்ச் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ கை வச்சு நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதே மாதிரி என்னோடய முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் டாட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். உங்கள் முகத்தில் டார்க் சர்க்கிள் அதுக்கப்புறம் நிறைய பிக்மெண்டேஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை என்னோடய ஃபேஸ் வந்து க்ளீனாக நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபவுண்டேஷன் மட்டும் போதும். இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. முக்கியமாக இந்த கழுத்தில் அதுக்கப்புறம் கண்ணுக்கு மேலே எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு முகத்தில் அது நல்லா காய விட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பின்ஸோட பிபி டால்க் தான். இதோடைய ப்ரைஸ் வந்து 65 rupees தான். நான் வந்து இந்த காம்பேக்ட் பவுடருக்கு யூஸ் பண்ணுற ஸ்பஞ்ச் வச்சு அப்ளை பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக கிடைக்கிற ஸ்பஞ்ச் வச்சு கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பவுடர் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் இந்த ஐடெக்ஸ் டாஸ்லரோடைய காஜல் தான் வந்து எடுத்திருக்கேன். இதோடைய ப்ரைஸ் வந்து 80 rupees தான். இப்போ காஜல் போட்டதுக்கப்புறம் இதே காஜலை வச்சு நான் ஐலைனரும் வந்து போட்டுக்கிறேன். காஜல் வச்சு நீங்கள் ஐலைனர் போடும்போது அது ஸ்மஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பவுடர் எடுத்துகிட்டு அது மேலே லைட்டாக அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு ஸ்மஜ் ஆகாது. இப்போது இதே காஜலை வச்சு நான் ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு இதிலே ஐப்ரோஸும் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக இப்போ லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். லிப்ஸ்டிக் வந்து ஒரு டார்க்கான ரெட் லிப்ஸ்டிக் தான் வந்து எடுத்துக்கிறேன். ஐ மேக்கப் போட்டுட்ருக்கும்போதே நான் வந்து மஸ்காரா போடணும். நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ வந்து போட்டுக்கிறேன். இப்போ மஸ்காரா போட்டதுக்கப்புறம் அடுத்ததாக பொட்டு வச்சுட்டேன் அப்படின்னா இந்த மேக்கப் லுக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம இப்போ ஆக்சசரிஸ்க்கு போயிடலாம்.
இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் கொஞ்சம் குட்டியா இருக்கவங்க சின்ன இயரிங்கா போட்டிங்க அப்படின்னாலே வந்து அழகா இருக்கும். இல்ல ஃபேஸ் கொஞ்சம் பெருசா, இல்ல இந்த மாரி கொஞ்சம் நீட்டு ஃபேஸா இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இயரிங் போடும்போது ரொம்பவே அழகா இருக்கும். அடுத்ததா ஒரு குட்டியார் செயினும் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மேக்கப் லுக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்ம ஈஸியா வந்து போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோ டைமும் எடுக்காது. அதே சமயத்துல நம்மளால குயிக்கா ரெடியான மாதிரி இருக்கும். அண்ட் சாரீக்குமே இதே மாரி மேக்கப் நீங்க வந்து தாராளமா போட்டு போலாம். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ சம்மந்தமான உங்க கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். பாய்.